ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தஞ்சை தமிழச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி, அதாவது முட்டை கறி எக் கிரேவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆனியன்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆனியனை நல்லா பொரிச்சுக்கணும், டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணாதவங்க லைட்டாக கூட ப்ரௌனிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா ப்ரௌன் கலராக மாறும். அது நல்லா பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுது. இப்போ இந்த ப்ரௌனிஷாக ஆனதை எடுத்து நான் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுப்பேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, முந்திரி ஒரு 4-5 முந்திரி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம இந்த கிரேவியோட மெயின் ட்ரிக்கே இது தான். ஸோ இந்த முந்திரி ப்ளஸ் இந்த தயிர் இதை போட்டு இதையும் மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுவும் ரெடியாக எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் ஒரு 4 கிராம்பு, பட்டை, பூ, ஏலக்காய், தென் சோம்பு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து நான் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற முடியும். இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது எடுத்து இதில் சேர்த்துட்றோம். ஸோ இந்த தக்காளி விழுது போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற முடியும். இதை நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதில் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். இது எதுக்காக நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்திரியும் தயிரும் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி ப்ளஸ் கர்ட் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணிட்டிங்கனாவே ஒரு ஃப்ளேவர், நல்லா சூப்பரான ஃப்ளேவர் வரும். நமக்கு கிரேவியும் பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் இப்படி தான் நமக்கு இந்த கிரேவி பதத்தில் வந்திருக்கும். இதை நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இதை நல்லா நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலெலாம் செக்ரிகேட் ஆகி செப்பரேட்டாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி வச்சுருந்தா ஆனியன் விழுதை சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஆனியன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து இதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலெலாம் செக்ரிகேட் ஆகி செப்பரேட்டாக வந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிரேவி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எக்கு ஒரு 5 எக்கு எடுத்து வேக வச்சு 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அதை அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், இப்படி திருப்பி போட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால ஈஸியாக அந்த மசாலா எல்லாமே அந்த எக்கோடு போய் நல்லா சேர்ந்துடும். இப்போ லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் தூவிருக்கேன். இப்போ எக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாத்துக்கும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்ல டிஷ்ஷு. அது இல்லாமல் குழந்தைங்களோட வளர்ச்சித மாற்றத்துக்கும் அவங்களோட க்ரோத்துக்கும் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எக்குங்கிறது ரொம்பவே கம்பல்சரி ஆகிடுச்சு இப்போ. ஸோ நீங்கள் எக்கை ஆம்லேட் போட்டு தரது இப்போ ரீசெண்டாக கலக்கி வந்திருக்கு. ஸோ அது மாதிரி பண்ணதோட இது நீங்கள் ஒரு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் முட்டை குழம்பா வைக்கிறதோட எக்கு கிரேவியாக செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். பாய்.